7th September 1939 போலாண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிரான்ஸ் ஆர்மி வந்துட்டு சார் ஆபரேஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி ஜெர்மனிக்குள்ள 8 கிலோமீட்டர்ஸ் இன்வேட் ஆகி கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு பிரான்ஸ் ரெடி ஆகாததுனாலேயே அந்த ஆபரேஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இது இன்வேஷன் ஆஃப் போலாண்ட் பார்ட் 3. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு மறக்காம கொடுத்துருங்க. 9th September 1939 ஈஸ்ட் பிரஷியால இருந்து நார்த் வழியா போலாண்டுக்குள்ள என்ட்ரா இந்த ஜெர்மன் ஆர்மி வந்துட்டு போலாண்டோட கேபிட்டலான வார்ஷாவோட அவுட்ஸ்கர்ட்ஸை ரீச் பண்ணியிருந்தாங்க. வார்ஷாவை சீச் பண்ணி கேப்சர் பண்றது தான் அவங்களோட ஒரே டார்கெட்டா இருந்தது. வார்ஷால ஒச்சோட்டா ஓலா மாதிரியான இடங்கள்ல பயங்கரமான வார் நடந்தது. போலாண்டோட கவுண்டர் அஃபென்சிவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது. வெஸ்ட் சைடுல ஜெர்மன் போலாண்ட் பார்டர்ல இருந்து என்ட்ரா இந்த ஜெர்மன் ஆர்மி வந்துட்டு லார்ட்ஸ் இன்டர் சிட்டியை கேப்சர் பண்ணி ஜூரா ரிவர் வரைக்கும் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல போலாண்டோட கவுண்டர் அஃபென்சிவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஜெர்மன் ஆர்மினால ரெசிஸ்ட் பண்ண முடியல. வார்ஷால ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெர்மன் ஆர்மில ஒரு சில டிவிஷன்ஸ் பேட்டில் ஆஃப் ஜூராக்கு கிளம்பி போய் ஜெர்மன் ஆர்மியை ரெசிஸ்ட் பண்ண ஸ்ட்ராங்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்லோவாக்கியா வழியில சவுத்ல இருந்து என்ட்ரா இந்த ஜெர்மன் ஆர்மி வந்துட்டு லிவிவ்ன்ற சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸை ரீச் பண்ணினாங்க. அந்த சிட்டியை சீச் பண்ணி கேப்சர் பண்றது தான் அவங்களோட டார்கெட்டா இருந்தது. ஜெர்மனோட ஏர்ஃபோர்ஸ் ஆன லெஃப்ட் ஆஃப் வந்துட்டு கண்டினியூஸா வார்ஷா மேல பாம்பை லான்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வார்ஷால இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் ஈஸ்ட் போலாண்டுக்கு எவாக்குவேட் ஆகி போய்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போலாண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு பிரிட்டனும் பிரான்ஸும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா போலாண்டுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லி அந்த ரெண்டு கண்ட்ரி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் போலாண்டுக்கு தெரியவே தெரியாது. அடுத்து என்ன நடந்ததுன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.